வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஒளியின் ஓசை யூடியூப் சேனல். இன்று நாம் பேச போகும் தலைப்பு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கருவாட்டில் ஒளிந்திருக்கும் ஆபத்து. குழந்தைகள் சாப்பிடலாமா? இது சைவம் அல்ல, ஆனால் இது சீராக சிந்திக்க வைக்கும் ஒரு உணவு பயணத்தின் ஆரம்பம். கருவாடு என்றால் நம்மில் பலருக்கு பழகிய சுவை நினைவுக்கு வருகிறது. நம் தமிழர்களின் பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தில் நாகப்பட்டினம் முதல் தூத்துக்குடி வரை தினமும் கருவாட்டு குழம்பு மட்டுமல்ல, வாழ்க்கை மீதான நம்பிக்கையும் கொதிக்கிறது. சங்க காலத்தில் இருந்தே சூரிய ஒளியில் காய வைக்கும் முறைகள் இன்று வரை வாழ்ந்திருக்கின்றன. ஆனால் ஒரு வினா, இந்த பாரம்பரியம் நம்மை பாதுகாக்கிறதா அல்லது பாதிக்கிறதா? இதனுடைய ஊட்டச்சத்து பலன்களை இப்போது பார்க்கலாம். 100 கிராம் கருவாட்டில் 60 முதல் 80% வரை புரதம், மூளைக்கு ஒமேகா 3, தசை வளர்ச்சிக்கு அமினோ அமிலங்கள், எலும்புக்கு கால்சியம், இரத்த சோகை தடுக்க இரும்பு. இது உணவா இல்லை மருந்தா? சிறு மீன்களின் முழு உடலையும் உண்ண முடிவதால் நெத்திலி, கழுத்தி போன்ற கருவாடுகள் வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு பொருத்தமான சத்தான உணவுகள். நமக்கு தெரியாமலேயே இது மூளை வளர்ச்சியிலும் நினைவாற்றல் மேம்பாட்டிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சாப்பாட்டிலும் நாம் எவ்வளவு உப்பை உட்கொள்கிறோம்? 1 கிராம் உப்பு கூட அதிகம் எனப்படும் போது சில கருவாடுகளில் 20 முதல் 30% வரை உப்பு இருப்பது உண்மையா? இதனால் உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் அபாயம் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகள் என பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. மருத்துவர்கள் ஏன் குழந்தைகளுக்கு கருவாட்டை தவிர்க்க சொல்கிறார்கள் தெரியுமா? சுத்தமில்லாத முறையில் தயாரிக்கப்படும் கருவாடுகள் பூச்சிகள், நுண்ணுயிர்கள், கன உலோகங்கள், புற்றுநோய்க்கு காரணமான புகை ரசாயனங்கள், இவை அனைத்தும் அறியப்படாத அபாயங்கள். ஆனால் நம் பாரம்பரியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் இடையே ஒரு புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. அதுதான் சூரிய உலர்த்திகள். குறைந்த உப்பு, சுத்தமான சூழல், ஊட்டச்சத்தை காப்பாற்றும் தொழில்நுட்பம், அதிக நாட்கள் பாதுகாப்பு. இது ஒரு புதிய தேக்கம். பாக்டீரியா இல்லாமல் பச்சையாக சாப்பிட முடியக்கூடிய பாதுகாப்பான கருவாடுகள் இன்று தயாரிக்கப்படுகின்றன. எல்லாருக்குமே இதுல ஒரு கேள்வி வரும், குழந்தைகள் சாப்பிடலாமா? சுருக்கமா சொன்னால் ஆம், குழந்தைகள் சாப்பிடலாம், ஆனால் நிபந்தனைகளுடன். குறைந்த உப்பில் தயாரிக்கப்பட்டது, சுத்தமான முறையில் உலர்த்தப்பட்டது, சிறிய அளவு மட்டுமே. இதெல்லாம் உறுதி செய்யும் பொழுது கருவாடு ஒரு உயர்தர ஊட்டச்சத்து உணவாக மாறும். தமிழக பள்ளிகளிலும் ஊட்டச்சத்து திட்டங்களிலும் இதனை பயன்படுத்தும் முயற்சிகள் தொடங்கலாம். நாம் விழிக்க வேண்டிய நேரம் இதுதான். கருவாடு சுவைக்கு சவாலா? உங்கள் பார்வையில் பாரம்பரியம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? பாதுகாப்பு பாரம்பரியமாக இருக்க வேண்டாமா? உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. ஒளியின் ஓசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. சத்தான உணவோடு விழிப்புணர்வும் சேரட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன்.